சிவகங்கை மாவட்டம் சிராவயல் பகுதியில் மஞ்சு விரட்டு போட்டிகள் நடத்தப்படுவதை தடுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து சிராவயலில் உள்ள நமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண், சிராவயல் பகுதியில் தடையை மீறி மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்படுவதை தடுக்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக சர்மிளா, சிராவயல் பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மஞ்சு விரட்டு பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 வருடங்களாக மஞ்சு விரட்டுகள் நடத்துவது மிகப்பெரிய ஒரு சவாலான முறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் கடந்த 2 வருடங்களாகவே சட்டத்தை மீறி எங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றோம், எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றோம் என்பதற்காக 2 வருடங்களாக தொடர்ந்து இந்த மஞ்சு விரட்டை தடையை மீறி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3வது வருடமான இன்றும் இன்று நிச்சயமாக நாங்கள் மஞ்சு விரட்டை நடத்தியே தீர்வோம் என இந்த பகுதி மக்கள் தற்போது குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. அனைவருமே ஒரு 10-20க்கும் மேற்பட்ட கிராம பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த அனைவருமே ஒன்று திரண்டு இங்கு குழுமி அனைவருமே அடக்குவதாக அந்த மஞ்சு விரட்டுக்காக இதற்காக 300க்கும் மேற்பட்ட காளைகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதற்காக சிவகங்கை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மஞ்சு விரட்டு நடக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் ஒரு 100 ஏக்கர் பரப்பலானது. அந்த 100 ஏக்கர் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வந்துவிட்டது என்று சொல்லலாம். 700க்கும் மேற்பட்ட 7 டிஎஸ்பிகள் தலைமையில் 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது அங்கு குழுமி இருக்கிறார்கள். முற்றிலுமாக காவலருடைய கையில் தான் அந்த பிடியாக இருக்கிறது. முற்றிலுமாக சீல் வைக்கப்பட்டது என்று திட்டவட்டமாக சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி தற்போது இந்த பகுதி மக்கள் குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பது தெரியாத அளவுக்கான அந்த மஞ்சு விரட்டு நடக்குமா, இல்லை காவல்துறை அதனுடைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா, இல்லை பொதுமக்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் கொடுத்து அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம் சார், இவ்வளவு காவல்துறை கட்டுப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்றப்ப அதையும் தாண்டி உங்களால மஞ்சு விரட்டு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த முறை மஞ்சு விரட்டு பிரமாண்டமாக நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். எனவே மஞ்சு விரட்டு பரணி கண்மாயிலே சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை வரை மாடுகள் வந்து கொண்டும் அந்த மஞ்சு விரட்டை நாங்கள் விட்டு கொண்டும் இருப்போம். காவல்துறையினர் மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துகிற விதமாக சாலைகளில் எல்லா இடங்களிலும் பேரிகார்ட் போட்டு தடை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து அந்த பேரிகார்டு உடனடியாக காவல்துறையை விலக்கி சாலைகளில் மக்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு எந்த விதமான சட்டமும் இடம் கொடுக்கவில்லை, சட்டமும் இயற்றவில்லை. எனவே உடனடியாக ஏற்ற வேண்டும் சொல்லி பேரிகார்டெலாம் அப்புறப்படுத்தி விட்டோம். எனவே மக்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் தன்னுடைய பண்பாட்டு கலாச்சார பாரம்பரியத்திற்கு இழுக்கு என்று சொன்னால் அவன் புயலை விட வேகமாக எழுவான் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமையப் போகிறது. சட்டங்கள் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக, மக்களுடைய பண்பாட்டை பாதுகாப்பதற்கு யாரோ தனியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது சில யாந்திரிகமான அறிவுஜீவிகளுடைய மூளைக்கான ஒரு மக்கள் வாழ்வியல் முறை அல்ல. எனவே மக்களுடைய பண்பாட்டு பாரம்பரிய முறையை இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிராவயல் மண்ணிலே நாங்கள் நிலைநாட்டி காட்டுவோம். நடுவில் ஒரு கேள்வி, நீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றப்போ ஒரு சட்டத்தை மீறி இது செய்யணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? இந்த பொதுமக்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மாதிரி என்னுடைய கருத்தை உழைக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம், பண்பாட்டு நெறிமுறைகள் அநீதி இழைக்கப்படுகிற நேரத்தில் அது அரசாக இருந்தால் தூக்கி எறிவதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய மிகப்பெரிய அரசியல் கடமை. எனவே கம்யூனிஸ்டுகள் என்றைக்கும் முதலாளித்துவம் போட்டிருக்கிற எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது எங்களுடைய வேலையும் அல்ல, எங்களுடைய இலக்கும் அல்ல. இன்றைக்கு முதலாளித்துவ கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவை கொள்ளையடிப்பதற்கு பண்பாட்டு தளத்திலே கை வைத்திருக்கிறார்கள். எனவே எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை, அவருடைய தொழில் கொள்கையை, பொருளாதார கொள்கைகளை, அரசு அனுமதி பெற்ற அந்த சட்டங்களை கூட நாங்கள் எதிர்த்து போராடுகிறோமோ, அதை போல பண்பாட்டு தளத்தில் இந்திய அரசாங்கமே சட்டம் இயற்றினாலும் அதை உடைப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இப்ப நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா பேசினதை கேட்டோம். இதே இளைஞர்களும் இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் இப்போ எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதையும் தாண்டி இவ்வளவு காவல்துறை கட்டுப்பாட்டையும் தாண்டி ஏன் செய்யணும்னு நினைக்கிறேன்? ஐயா, இது இன்னைக்கு நாங்க புதுசா புறப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நினைக்கல. இது காலங்காலமா உள்ளது. நாங்க இப்ப பிறந்ததுல இருந்து கிடையாது, பல ஆயிரம் வருஷமா உள்ளது. திடீர்னு நீங்க எள்ளு போடாத, திடீர்னு ஓட்ஸை போடு, ஆஸ்திரேலியா இதுதான் சாப்பிட்றான்னு சொல்லி எங்களை சாப்பிட சொன்னா நாங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நாங்க சாப்பிட்டதை நாங்க சாப்பிட முடியும், அரிசி தானே சாப்பிட முடியும். அதே மாதிரி நாங்க வளர்க்குற காளையை நாங்க ஜல்லிக்கட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது எங்களுடைய தப்பு இல்லையே, எங்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை திடீர்னு போய் மாத்திக்கணும்னு சொல்றதுக்கு யாரோ சொல்றாங்கிறதுக்காக நாங்க ஏற்றுக்க முடியாது. அதை விட சொல்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னே தெரியாதவன் சொல்றான். எனக்காக வாதாடுற 2 பேரும்
ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தையை முழுசா படிக்க தெரியாத 2 பேர் எங்களுக்கு வாதாடுறான். மத்திய அரசு சார்பா ஒன்று, மாநில அரசு சார்பா ஒன்று. எங்க மொழினா என்ன, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஜல்லிக்கட்டுன்னு கேட்குற 2 பேர் எங்களுக்கு தீர்ப்பு சொல்றான். அவன் சொல்றதை வச்சு நாங்க எப்படி எங்களுக்கு செயல்படுத்த முடியும்? எங்களுக்கு தெரியாதுயா. எங்களுக்கு தேவை எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு. அதை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இளைஞர்கள், கண்டிப்பா இளைஞர்கள் கிராமத்தினர்ல இருந்து அனைத்து பேரும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை மீட்போம். இதுக்கு யாரும் தடை முடியாது. இப்போ வந்து தள்ளு முள்ளுங்க ஏற்படுன்னு சொன்னாங்க. காவல்துறைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இந்த சாலைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 100 கிராமத்துக்கு போக வேண்டிய சாலை. காவல்துறை வந்து அந்த சாலையில் யாரையும் போக விடாமல் அடைச்சி வச்சிருக்கு. அப்போ அந்த மக்கள்லாம் எப்படி போகிறது வர்றது? அப்போ வரைக்கும் சட்டத்தை மீறுறதே காவல்துறையாக தான் இருக்குது. அதுபோக இங்கே வந்து கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி செய்கிற மாதிரி தோணுது, காவல்துறையே தூண்டுற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு கேள்வி எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது ஒரு மஞ்சு விரட்டாகட்டும் சரி, ஜல்லிக்கட்டாகவும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சட்டம் போட்ட பிறகு தான் வந்து அந்த சட்டத்தை உடைச்சிடுற மாதிரி இஷ்டப்பட்ட இடங்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. பார்க்கும்போது தெரியுது. அவர் ரொம்ப இந்த சட்டம் வந்து நமக்கு தேவையானதா, இந்த சட்டம் நம்மளை கட்டுப்படுதுன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லாத சட்டம். மக்களை இப்போ இதனுடைய எழுச்சி வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத வர இவங்க கட்டுப்படுத்த தடை செய்ய தடைகள் தகர்க்கப்படுகிறது. அதனால் இது நியாயமானது தான். இது வந்து சட்ட ரீதியாக நடக்கிறத வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷர்மிளா, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த பகுதி மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு தற்போது அந்த காட்சியில பார்க்க முடியுது. நீங்க அனைவருமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அனைவரும் ஜல்லிக்கட்டுக்காக செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து தற்போது வந்து ஒரு பகுதியை தொடர்ந்து வந்து குழுமி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. அனைவருமே வந்து தொடர்ந்து வந்து 4ஆம் புறமும் வந்து அனைவரும் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு 20,000 30,000 மேற்பட்ட இந்த இளைஞர்கள் இந்த பகுதி மக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறித்து 700க்கும் மேற்பட்ட காவல்துறை பத்துமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்.